இங்கே தங்கமயிலோடைய மனசை அவங்க அம்மா பாக்கியம் ரொம்பவே மாத்துறாங்க. இதனால குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு கூட அவங்க யோசிக்கல. இங்கே தங்கமயில் வந்துட்டு அதாவது அவங்க சரவணனுடைய மனசை மாற்றி சரவணனுக்கு எல்லாமே தான் தான் அப்படின்ற மாதிரி இங்கே தங்கமயில் புரிய வச்சுட்டானா. அதுக்கப்புறம் இவளை பற்றின உண்மை வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட இங்கே சரவணன் அது கூட இருப்பான் அப்படின்ற மாதிரியான யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க. மற்றவங்களை பற்றியெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத மயில, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டுமே யோசிச்சு பாருன்னு சொல்லி இங்கே கண்டபடி அவங்கள குழப்பி விட்டு படுத்துறாங்க. அதுக்கு ஏற்றது போல சரவணனும் இங்கே தன்னுடைய தம்பிங்க கிட்ட ரொம்ப சிரிச்சப்பாடி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து தங்கமேலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அன்னைக்கு நைட் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க தங்கமேல் திடீர்னு யோசனை பண்ணி உடனே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீ சொன்னதை பற்றி நானும் யோசிச்சோமா, இப்போதாம்மா எனக்கு எல்லாமே புரியுதுன்னு சொல்ல இதை கேட்ட பாக்கியமும் இப்போனாலும் உனக்கு புரியுது, இனிமேலாவது பார்த்து சூதனமாக நடந்துக்கோ. இங்கே மாப்பிள்ளையோட மனசை மாற்றி அதுதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. நீ இது மாதிரி ஏதாவது பிரச்சனையில் மாட்டி இந்த வீட்டோட வந்து இருந்துட்டேன்னா அதுக்கப்புறம் சுடரோட வாழ்க்கை என்னாகிறது? நீயும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணி வாழ்கிறது உன்னோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கேற்றது போல் எங்கள் தங்கமேலும் நீ சொல்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்னோட வாழ்க்கை என் கையில் மட்டும்தான் இருக்குது. நான் நினைக்கிறபடி தான் இங்கே மாமாவும் நடந்துக்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நான் அதை பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் பாக்கியமும் சரி நான் ஃபோனை வச்சுறேன்னு சொல்லி படுக்க எங்கள் தங்கமேலுக்கு தூக்கமே வரமாட்டுது. என்ன பண்ணனா மாமா மாறுவார்? மாமாவோட மனசை மாற்றணும்னா நம்ம என்ன செய்யலாம்? அப்படி நம்மக்கிட்ட செய்கிறதுக்கு கையில் காசு கூட இல்லை. அவருக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம படிச்சிருந்து மீனா மாதிரி 4 காசு கையில் சம்பாதிச்சா தானே நம்மளும் அந்த மாதிரியான பணத்தை வச்சு இங்கே நம்ம பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். நம்மளும் சரி இவரும் சரி எல்லாமே அங்கே மாமா கையை ஏந்தி நிற்க வேண்டியதாக இருக்குது. கொடுக்குற சம்பள பணத்தை கூட அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்றாரு. இனிமே போக போக நான் எப்படின்றதை இவருக்கு புரிய வச்சே ஆகணும். என்னோட அன்பு பாசத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இவர் பண்ணுறத தப்பு அப்படின்றத எடுத்து சொல்லி புரிய வச்சு சம்பள பணத்தை கொடுக்க விடாமல் பண்ணணும். அதை உடனடியாக எடுத்த உடனே செஞ்சிடவும் முடியாது. பொறுமையாக எடுத்து பார்த்துக்க வேண்டியதான். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எப்படி இந்த 3 நாளையில் என் மாமாவை முழுசாக என் பக்கம் மாற்றுறது? அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணுமே அப்படின்னு எங்கள் தங்கமேலி யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சாலுமே இங்கே அவரை நம்பி தானே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அவர் கையில் 5000 ரூபா தான் காசு இருக்குது. அந்த 5000த்தை நம்பி நம்ம எப்படி, அதுவும் அவர் நம்ம கேட்டால் தான் வாங்கி கொடுக்குற நிலமையில இருக்காரு. அவருக்கு பிடிச்சதை கூட அவர் வாங்கிக்க மாட்டாரு. இப்போ என் கையிலையும் காசு இல்லை, எங்கள் வீட்டில் எனக்காக பணம் போட்டு விடுற நிலமையிலையும் அவங்க இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சபடியே அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிடறாங்க மயில். அடுத்த நாள் பொழுது விட எங்கள் மயில் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. என்ன மயில், எதுவும் என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலைன்னு சொல்ல, இல்லை மாமா நைட்டு தூங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சரியாக தூக்கமே வரல அப்படின்னு சொல்ல, புது இடம்ல உனக்கு அப்படி தான் இருக்கும் போல, சரி நீ வேணா ரெஸ்ட் எடு, நம்ம லேட்டாக எங்கே தான் கிளம்பி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, சரி மயில் நீ ரெடி ஆகிட்டு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணு, நான் கீழே போய் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமான்னு சொல்லி எங்கள் தங்கமயில சொல்லிட்டு சரவணன் கீழே கிளம்பி போகிறாங்க. கீழே போகிற சரவணன் தன்னுடைய ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை வந்துட்டு தங்கமயிலும் கவனிக்கிறாங்க. இனி எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன் மாமா, அம்மா சொன்ன மாதிரி உங்கள் மனசில் இனிமேல் முழுக்க முழுக்க நான் தான் இருக்கணும், நான் சொல்கிற பேச்சை கேட்டு மட்டும்தான் நீங்கள் நடந்துக்கணும், அதுக்கேற்றது போல் நான் மாற்றியே ஆகணும் அப்படின்னு எங்கள் தங்கமயில் யோசிக்கிற நேரத்தில் அங்கே அவங்க அம்மாவும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுற பாக்கியத்துக்கிட்ட எங்கள் தங்கமயில் கேட்குறாங்க, சொல்லுமா என்னம்மா அப்படின்னு கேட்க, என்னடி நைட்டு நான் எப்போ பார்த்தாலும் நைட்டு ஆன் டைமில் தான் கால் பண்ணி விஷயத்த சொல்கிறேன், பகலானா ஃபோனை பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன், நீயும் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இப்போது ஒரு விடை கிடச்சிருக்குன்னு சொல்ல, என்னடி எதுவும் ஐடியா பண்ணியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனையில் இருந்தேன். இப்போது எனக்கு ஒன்றுக்கு தோணுது, ஆனால் அது எப்படிம்மா நடக்கும் அதான் தெரியலையேன்னு சொல்லி புலம்புறாங்க. என்ன தாண்டி என்னன்னு சொல்லுன்னு சொல்ல, இங்கே ஒன்று தங்கமல் சொல்கிறாங்க, இல்லைம்மா உன்னால் முடிஞ்ச உன் கையில் எதுவும் இருந்தாலாவது எனக்கு பணம் போட்டு விடுறியாம்மா, அந்த பணத்தை வச்சு நான் இவருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல, நல்ல கதையாக இருக்கே, எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு காய்கறிலேருந்து ஒன்றுமே இல்லை, ஓ அப்பா வேலைக்கு போய் பல மாதம் ஆகுது, நேற்று கூட கடையில் அதுவும் கடனுக்கு இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நீ என்னடானா கையில் காசு இருந்தால் போட்டு விடுன்னு சொல்கிறேன், நான் எங்கடி போவேன் பணத்துக்கு, அதுவும் ஹனிமூன் போன ஒரு பிள்ளைங்க கைக்கு 5000 பணத்தை மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்காரு உன் மாமனார், ஏன் இதையெல்லாம் உன் புருஷன் கேட்கவே மாட்டாரான்னு சொல்ல, 5000 ரூபாயே எதுக்குன்னு கேட்டார்மா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமேலு. இது நல்ல கதையாக இருக்கே, உன் புருஷன் அநியாயத்துக்கு நல்லவராக இருக்காரு போல, இனிமேல் சம்பள பணத்தெல்லாம் நீயே வாங்கி உன் கைக்கு வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோ, அப்போ தானே நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒன்றும் நான் செய்ய முடியும், இப்படி அடுத்தவங்களை நம்பி ஒவ்வொரு நாளும் அடுத்தவங்க கையை ஏந்தி நின்றுட்டே இருக்க முடியுமா? இப்போ இங்கே சரவணன் மாப்பிள்ளையோடைய மனசை மாற்றணும் அப்படின்னு நினச்சாலுமே நம்ம ஏதாவது கையில் இருந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தினா
இருந்தால் மட்டும்தானே நம்ம பொண்டாட்டி நமக்காக என்னெல்லாம் யோசிச்சு பண்ணுறான்னு அவங்களுக்கும் ஒரு எண்ணம் வரும். எப்போதுமே அவரை நம்பி நீ உட்காந்துட்டு இருந்தேன்னா ஒன்றுமே நடக்காதடி அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதே தாம்மா நினச்சேன். இப்போ என் கையில் சுத்தமாக காசே இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, உன் அப்பா இருக்கிற இருப்புக்கு நீ கேட்ட உடனே பணம் போடுற நிலைமையிலே நான் இல்லடி அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருக்க எங்கள் தங்கமயிலோட அப்பா உடனே ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. என்ன இப்போ உனக்கு பணம் தானே பிரச்சனை, எவ்வளோ வேணும்னு சொல்லு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தேடி வரும்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, எவ்வளோ கேட்டாலும் வருமானு சொல்ல, நீ என்ன உங்கள் வீட்டில் உன் மாமனார் உனக்கு கொடுத்த பணத்தை விட அதிகமாகவே வரும்னு சொல்ல, எனக்கு அவ்வளோ ரூபாய்லாம் ஒன்று வேணாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மயிலு, எவ்வளோ ரூபாய் வேணும், 10,000 வேணுமா 20,000 வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட பாக்கியம், நீங்கள் சம்மந்தி அம்மா கிட்ட உங்கள் கெத்தை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக என்னன்னாலும் போய் சொல்லுவீங்க, நம்ம பொண்ணோட மனசை எதுக்காக கெடுக்குறீங்க, அவளும் ஏதாவது ஆசைப்பட்ட போறா, சும்மா இருங்கங்க, நம்மக்கிட்ட கையில் காசு இல்லை, இதில் 10,000 20,000 வேற ஃபோனில் கேட்டுட்டு இருப்பாருன்னு சொல்லி பாக்கியம் திட்ட, நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பாக்கியத்தை அடக்கிட்டு இங்கே உடனே தங்கமேல் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருமா, சென்னையில் தான் என் அண்ணனும் அண்ணியும் அங்கே தான் இருக்காங்க, உனக்கே தெரியும்லன்னு சொல்ல, ஆமாப்பா, அவங்களே நம்ம கூட பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் பிரிஞ்சு தானே இங்கே வந்தாங்க, அப்படி இருக்கப்போ அவங்க கிட்ட போய் எப்படிப்பா, அதெல்லாம் நான் அவங்க கிட்ட போய் கேட்க முடியாதுன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே இங்கே தங்கமேல் அப்பாவும், நீ எதுக்குப்பா அவங்கள போய் பார்க்க போற, அவங்களே தேடி வந்து உன்னை பணத்தை கொடுத்துட்டு போவாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா முடியும், பெரியப்பா கூட நீங்கள் பேசுவீங்க சரி, ஆனால் நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக அவர் உடனே பணத்தை எடுத்து கொடுத்துருவாரான்னு சொல்ல, அவன் என்னதான் என் மேலே கோவமாக இந்த வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் போனாலும், இங்கே பாக்கியத்து மேலே கோவப்பட்டு போனாலும், ஆனால் அண்ணன் தம்பி பாசம் விட்டு போகாதில்ல, அவசரத்துக்கு உதவின்னு கேட்கும்போது அவன் செய்யாமலே போக போகிறான். அதுவும் இல்லாமல் உன் மேலெல்லாம் அளவு கடந்த பாசம் வச்சுருந்தவன் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான், அவனே கொண்டு வந்து கொடுத்துட போகிறான்னு சொல்ல, இதுக்கு பெரியம்மா ஒத்து வரணும்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஃபோனை வை மயில அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு இங்கே தன்னுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணன் நான் தான் பேசுகிறேன்னு சொல்ல, சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னென்ன இன்னும் என் மேலே கோவமாக தான் இருந்துட்டு இருக்கீங்களான்னு சொல்ல, இப்போ என்ன இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிடலன்னு சொல்ல, இல்லை கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களோ மாட்டீங்களோன்ற ஒரு பதட்டத்துலையும் தயக்கத்துலையும் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன விஷயமா ஃபோன் பண்ணேன்னு சொல்ல, இல்லை மயிலும் மாப்பிள்ளையும் சென்னைக்கு ஹனிமூனுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் இப்போது என்னால் போய் பார்க்க கூட முடியுமா, இல்லை அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விருந்து வைக்கிற நிலமையில கூட நான் இல்லை, இங்கே இவளை பற்றி தான் உனக்கு தெரியுமே, பிரச்சனை ஆரம்பித்ததே இவளால் தானே, இப்போ நம்ம குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறதுக்கும் இங்கே உன் வீட்டுக்காரையும் என் வீட்டுக்காரையும் தான், இப்போ இவகிட்ட போய் இங்கே தங்கமயில் வந்திருக்குன்னு சொன்னேன், அவள் என்னை கொன்னே விடுவா அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணேன், அவள் கைக்கு ஒரு 10,000 பணத்தை மட்டும் கொடுத்து அனுப்புனேன், எப்படியாவது அந்த பணத்தை நான் உனக்கு திருப்பி அனுப்பிடுறேன்னு சொல்ல, என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா பணம் கேட்க தான் ஃபோன் பண்ணியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உடனே தங்கமயில் அப்பா, ஒரு தம்பிக்காக இதை கூட பண்ண மாட்டியாடான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் உனனா இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காத, ஆனால் உங்ககிட்ட பணம் கொடுத்தா இது நாள் வரைக்கும் திருப்பியே வரல, பிரச்சனை ஆரம்பித்ததே அங்கேருந்து தான், திரும்பவும் அதே தப்பை நான் பண்ணேன்னு என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எப்படியுமே அந்த பணத்தை உனக்கு அனுப்பி விடுவேன், உன் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் எனக்கு கொடு, நான் இப்போ நல்ல வேலையாக பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு எப்போனாலும் இந்த பணத்தை திருப்பி கொடுக்குற அளவுக்கு என் கையில் பணம் இருக்குது, ஆனால் இப்போ என்னால் அனுப்ப முடியாதே, அதுவும் இல்லாமல் எனக்கு சம்பள பணமும் இன்னும் வரல, வந்த கையோடு நான் உனக்கு அனுப்பி விட்டுறேன், என் கையில் பணம் இருந்தால் நான் எதுக்குடா உன்னிட்ட கேட்க போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி பேசின உடனே சரி விடு, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ தங்கமயிலோடைய அக்கௌண்ட்டை அனுப்பிவிடு, நான் அவளுக்கு பே பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் தங்கமயில் அப்பாவும் சரின்னு சொல்லி இங்கே அனுப்பி விட்டுறாங்க. அவங்களும் இந்த பணத்தை வந்து பே பண்ணிடுறாங்க. பே பண்ணதுக்கு பிறகு எங்கள் தங்கமயிலுக்கு மெசேஜ் வருது. ஃபோனை பார்க்குறாங்க. இந்த பணம் யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னு அவங்களுக்கு சரியாக தெரியல. தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை கேட்குறாங்க. அம்மா, நான் கேட்ட உடனே பணம் இல்லைன்னு சொன்னேன், இப்போது இவ்வளோ பணம் போட்டிருக்கேன்னு சொல்ல, இது எல்லாம் உங்கள் அப்பா பண்ண ஏற்பாடுடி, இப்போது ஏற்கனவே பிரிஞ்சிருந்த குடும்பம் தான், ஆனால் உங்கள் அப்பா கூட தான் அவங்க பெரியப்பா பேசிகிட்டு இருப்பார்ல, உங்கள் பெரியப்பா தான் உனக்கு இந்த பணத்தை போட்டு விட்டுருக்காருன்னு சொல்ல, பெரியப்பாவா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆமாம், எது எப்படியோ அந்த பணத்தை வச்சு இப்போதைக்கு இங்கேருந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு, அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செய்ய, அவங்க அம்மா அப்பாவை விட நீ தான் அதிகமாக அவருக்கு செய்கிறன்ற ஒரு எண்ணம் வரணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை அவருக்கு வர வச்சுட்டனாலே போதும், அவர் மொத்தமாக உன் பக்கம் மாறிடுவார். நம்ம அம்மா அப்பா கூட இத்தனை வருஷத்தில் நமக்காக செலவு பண்ண யோசிச்சிருக்காங்க, சரியாக செலவு கூட பண்ணதில்லை, ஆனால் நீ நமக்காக இங்கே தங்கமயில் வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணுறா, நம்மளை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறா அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் வர வைக்கணும், அது உன் கையில் தான் இருக்குன்னு சொல்ல, இப்போதைக்கு இந்த 10,000 இன்னும் போக போக அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோண்டி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தங்கமயிலோட அம்மாவும். அதுக்கு பிறகு
தங்கமயிலும் ரொம்ப சந்தோஷமாக கீழே வராங்க. கீழே வரவங்க என்ன மயிலே ரெடி ஆகிட்டியா கிளம்பலாமான்னு சொல்ல, ஆமாம் அம்மா, நம்ம இப்போ பீச்சுக்கு தானே போகிற மாதிரி இருந்தது, ஆனால் நம்ம பீச்சுக்கு போகலை, ஆனால் நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இடத்துக்கா? நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சின்ன சின்ன இடங்களை தானே சுற்றி பார்க்க முடியும், இப்போ வேறு இடத்துக்குன்னா எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சென்னையில் எவ்வளோ எவ்வளோ பெரிய இடமும் இருக்குது, நம்ம அங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம், மால் இருக்குது, மாலுக்கு போகலாம். ஏன் மாமா இப்படி பயப்படுறீங்கன்னு சொல்ல, இல்லை மயிலு அங்கெல்லாம் போகிறேன்னா காசு அதிகம் வேணும்லன்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட பண்ண காசு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் இல்லை, என்கிட்ட இப்போ பணம் இருக்கு, அம்மாவும் அப்பாவும் தான் நமக்காக பணத்தையும் போட்டு விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சரவணன் சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஏற்கனவே பணம் வேண்டான்னு தானே சொல்லியிருந்தேன், இந்த ஹோட்டலுக்கான பணத்தை அவங்க கொடுக்கணும்னு சொல்லும் போதே நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன், இப்போ எதுக்காக திரும்பவும் உனக்கு எவ்வளோ பணம் போட்டு விட்டுருக்காங்க, ஏமையில் அவங்கக்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல, இருக்கிற பணத்தை வச்சு சுற்றி பார்த்துட்டு போனானன்னு சொல்ல, நான் சொல்லி பார்த்தேன் மாமா, ஆனால் இங்கே மாப்பிள்ளை தம்பி நல்லபடியாக சுற்றி பார்த்து கூட்டிகிட்டு வா, என்னைக்காவது ஒரு நாள் போகிறீங்க, அங்கேயும் போயிட்டு சின்ன சின்ன இடங்களை பார்க்காம பிடிச்சிருக்க இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி செலவுக்கு 10,000 ரூபாய் பணம் போட்டு விட்டுருக்காங்க மாமா, வாங்க போகலான்னு சொல்ல, இங்கே தங்கமயில இப்படி பேசினதை கேட்டதுமே சரவணனுக்கு மனசு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசை மாற்றிடுவோம் மாமா, உங்கள் மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருக்கணும்னு எங்கள் தங்கமயில ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே கிளம்புற நேரத்தில் இங்கே ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. இதே ஆட்டோவில் நம்ம போகலாமா மாமான்னு சொல்லி அந்த ஆட்டோ பக்கம் போகிறாங்க. இங்கே தங்கமயிலும் வந்துட்டு அந்த ஆட்டோலேருந்து இறங்குற லேடியையும் அவங்க ஹஸ்பண்டையும் பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காங்க. என்ன மயில் நின்றுட்டே இருக்க, வா அந்த ஆட்டோலேயே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து நிற்கிற அவங்க பெரியப்பா பார்த்தோன்னே பெரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மயில் உங்கள் பெரியப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாமா, இவர் தான் என்னுடைய பெரியப்பா, ரொம்ப இது அப்பாவோட அண்ணன் தான், ஆனால் சின்ன பிரச்சனையால் பிரிஞ்சிருந்தோம், இப்போ சென்னைக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சுன்னு பார்க்க வந்திருப்பார் போலன்னு சொல்ல, வாங்க மாமா வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அது பக்கத்தில் இருக்க எங்கள் தங்கமயிலோட பெரியம்மா, என்னடி நினச்சிட்ருக்க, சொந்தமே வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளுவேங்க, ஆனால் பணம்னு ஒன்று வந்தால் மட்டும் அந்த தேவை வந்தால் மட்டும்தான் எங்களோட நினப்பு வரும், இப்படி தானே உங்களுடைய எண்ணமே இருந்தது, அந்த ஊரில் இருந்த வரைக்கும் பாடாப்படுத்தி எடுத்தீங்க, போல் சொல்லவே வேணாம் உங்கள் அம்மா எப்படிப்பட்டவன்னு, அவ்வளோ பாடுபடுத்தி எடுத்தா, இப்போ உங்களெல்லாம் விட்டு சந்தோஷமாக நிம்மதியாக இந்த ஊரில் வந்து இருந்தால் இப்போயும் பணம் வேணும்னு நச்சரித்து ஃபோன் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே வராதா, இன்னும் எத்தனை நாளைக்கு வீட்டிலே இருந்துக்கிட்டு அடுத்தவங்க காசுலேயே வாழ்ந்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க, சொந்தமாக உழைச்சி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூடவா இல்லை, இத்தனை வருஷமாக இவருடைய சுரண்டலில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இவரை சுரண்டி சுரண்டி அந்த இவரோட உழைப்பிலே வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு அந்த பழக்கம் இன்னும் விட்டு போகலை போல், அதனால தான் இப்போ ஃபோன் பண்ணி 10,000 பணத்தை போட்டு விட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை பெரியம்மா அப்படின்னு சொல்லி தங்கமேல் தாங்க, என்ன மயில் இதெல்லாம் உங்கள் அம்மாவும் அப்பாவும் போட்டு விட்டதா சொல்கிறேன், இப்போ என்னடானா இவங்க அனுப்பி விட்டதா சொல்கிறாங்கன்னு சொல்ல, என்ன தம்பி நீங்கள் இந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணீங்களா, நான் அப்படி சொல்லக்கூடாது தான், ஏது என்ன பண்ணுறது, அதனால் நானும் பொறுத்து போக வேண்டியதாக இருக்குது, உண்மையிலே வேறு ஏதாவது குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து பொண்ணே நீங்கள் எடுத்திருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி முதல்லையே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அதுவும் தங்கமயிலும் உங்களுக்கும் பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்படி ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்த பொண்ணே வேண்டான்னு தலைமொழிகிருப்பேன், அப்படி இல்லையா, எனக்கு எப்படி வளர்க்கணும்னு நல்லாவே தெரியும், என்கிட்ட மட்டும் இப்போ தங்கமயில் வளர்ந்துருந்தானா நான் தங்கமயில வளர்த்துருக்க விதம் வேறு மாதிரியாக இருக்கும், உங்கள் அம்மா பாக்கியத்துக்கிட்ட வளர போய் தானே இப்போ தங்கமயில் இந்த மாதிரி கேடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே எதுவுமே புரியாமல் சரவணன் நின்றுட்டுருக்காங்க. சரிங்க மாப்பிள்ள, இப்போ 10,000 அனுப்பி விட்டதா சொன்னாங்களே அந்த பணத்தை எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எந்த 10,000 அப்படின்னு இங்கே கேட்க, இவ்வளோ நேரம் அந்த பணத்தை பற்றி மட்டும்தானே பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ ஏது 10,000ன்னு சொல்லி எங்கிட்டே கேட்குறீங்கன்னு இங்கே வந்து கோவப்படுறாங்க. கோவப்படுறதுனால உடனே சரவணன் சொல்கிறாங்க, உண்மையிலே நீங்கள் பேசுகிறது எதுவுமே புரியலை, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தங்கமேல் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா எனக்காக பெரியப்பாவும் பெரியம்மாவும் பணம் போட்டு விட்டுருக்காங்க, வாங்க வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ நீங்கள் வந்து அந்த பணத்தை கேட்குறீங்க, உண்மையிலே என்ன தான் நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கன்னு இங்கே வந்து சரவணன் கேட்க, இங்கே அதுக்கு மேலே பதிலே சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. உடனே இங்கே தங்கமேலுடைய பெரியப்பாவும், நான் எனக்கு தெரியலம்மா இப்படி நடக்கும்னு, உங்கள் அப்பா கேட்ட உடனே நானும் பணத்தை போட்டு விட்டேன், அது என்னடானா இவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, மெசேஜ் வந்த உடனேயே என்ன ஏதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டா, இப்போ எதுக்கு என்னை கேட்காம பணத்தை அனுப்பி விட்டீங்கன்னு சண்டை வேற, ஏற்கனவே உங்களால் தான் எனக்கும் இவளுக்கும் பிரச்சனையே வந்தது, இப்போ திரும்பவும் அதே பிரச்சனை வர்றதுக்கு நானே காரணமாயிட்டேன், கொஞ்சம் அடக்கி உடக்கி இருந்திருக்கலாம், இல்லை இவகிட்ட பேசியிருந்திருக்கலாம், இப்படி தம்பின்னு ஒருத்தன் திடீர்னு ஃபோன் பண்ணி பணம் கேட்ட உடனேயே ஆத்திர அவசரத்துக்கு உதவுன்னு நினச்சி நானும் இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிட்டேன்
வந்துட்டேன்னு சொல்லி இங்கே தங்கமயில் கிட்ட சொல்ல அப்படியே அடங்கி போய் நின்றுட்டுருக்காங்க. சரிங்க சார், இதோ இப்போவே இந்த பணத்தை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லி தங்கமயிலோடைய ஃபோனை வாங்குறாங்க. தங்கமயிலோட ஃபோனை கையில் இருக்கிறத பிடுங்கி இங்கே சரவணன் வந்துட்டு அந்த பணத்தை திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ரொம்ப நன்றி தம்பின்னு வந்தவங்களும் சொல்கிறாங்க. நீங்களாவது கொஞ்சம் நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட இருக்கீங்க. ஆனால் என்ன இருந்தாலும் எங்கள் தங்கமயில் குடும்பத்தோட கொஞ்சம் தள்ளியே இருங்க. இந்த நல்ல குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்க மயில் அதுக்கேற்றது போல் நல்ல விதமாக வாழ பழகு. இதை விட்டுட்டு உன் அம்மாவை நம்பியோ உன் குடும்பத்தை நம்பியோ இந்த குடும்பத்தையும் கைவிட்டு அந்த குடும்பத்தையும் கைவிட்டு நடுத்தருவில் வந்து நிற்கிற நிலைமைக்கு ஆளாகிடாத. நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னதான் நீ என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னாலும் ஆனால் உனக்குன்னு ஒரு உதவின்னு வரும்போது ஓடி வந்து உதவி பண்ணியிருக்காரு. அதையாவது கொஞ்சம் மனசில் வச்சு நடந்துக்கோ. உன் குடும்பத்தை நம்பாத இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். என்ன இருந்தாலும் உனக்கு பெற்றவங்களா இருக்கலாம், பெற்றவங்களா இருந்தாலும் நல்லது நினைக்கிறவங்களா இல்லையான்றதை பற்றி மட்டும் யோசிச்சு பாரு. இப்போ உன்னைய வச்சு அவங்க குடும்பத்தை அவங்க சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எந்த வகையிலும் ஈடு கொடுக்காம உன்னோட வாழ்க்கையை மட்டும் கவனித்து பார்த்துக்கோ மயில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இது மயிலுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுக்குது. இங்கே சரவணன் மயிலை பார்க்குறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன மயில் சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய போகிறேன், பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறேன், பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொன்னேன். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த பணம் ஏதுன்னு கேட்கும்போது அம்மா அப்பா உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அனுப்பி விட்டாங்க. நம்ம 2 பேரும் சந்தோஷமாக ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரணுன்றதான் உங்களுடைய ஆசைன்னு சொன்னேன். ஆனால் இப்போ எதுக்காக நீ இவ்வளோ பெரிய பொய்யை என்கிட்ட மறைச்சேன்? அது உங்கள் பெரியப்பா போட்டு விட்ட பணம்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. உங்கள் பெரியப்பா குடும்பத்தை பற்றி என்கிட்ட இது நாள் வரைக்கும் வாயை திறந்து ஒரு விஷயத்த கூட சொன்னது கிடையாது. ஆனால் சென்னை வந்ததுக்கு பிறகுமா தான் எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்ற விஷயமே தெரிய வருது. ஏன் மயில் எதுக்காக என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே மயிலுக்கு எந்த வார்த்தையும் வரல, பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே உடனே பாக்கிய சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் பண விஷயத்துக்காக நான் யார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னதில்லை, யாரையும் என்னை இப்படி கேள்வி கேட்டதில்லை மயில். ஆனால் நீ பண்ண ஒரு பொய்யான ஒரு விஷயத்தால் இப்போ பாரு அவங்க என்னையும் சேர்த்து கேவலப்படுத்திட்டு போகிறாங்க. இந்த 10,000த்துக்காக பொய் சொல்கிற மாதிரி ஆயிட்டேனா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து தங்கமயிலை பார்த்து கேள்வி கேட்க தங்கமயில அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் சரவணனை பார்த்தபடியே நிற்கிறாங்க. சரவணன் இதுக்கு மேலே எதுவும் பேசாமல் இங்கே ஆட்டோவை அனுப்பி விட்டுட்டு நேராக மாடிக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம நினச்சது எல்லாமே இப்படி ஆயிடுச்சு, இப்படி பெரியம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு இப்படி நம்மளை இங்கே வந்து கேவலப்படுத்துவாங்க நினைக்கலையே. புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, போனால் போகுதுன்னு விட்டுருவாங்கன்னு பார்த்தா இப்படி கூடவே பெரியப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து மொத்தமாக நம்ம குடும்பத்தையே டேமேஜ் பண்ணி அசிங்கப்படுத்தி பேசிட்டு போகிறாங்க. இனிமேல் இவர் கேட்குற கேள்விக்கு எந்த மாதிரியான பதில் நான் சொல்ல போகிறேன்னு தெரியல. நேற்று நைட்டு தான் அம்மா ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கேற்றது போல் ஒரு அஸ்திவாரத்தை போட்டு வைப்போன்னு நினச்சோம். அது பெரிய தப்பா என்ன? அப்பாவும் எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணி இங்கே அனுப்பியும் விட்டாங்க. ஆனால் இப்படி கடைசி நேரத்தில் இப்படி சொதப்பல் ஆயிடுச்சே, இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய அம்மா மேலே பயங்கர கோபத்தோட இவங்களும் நேராக மாடிக்கு போகிறாங்க. அங்கே போகிற சரவணன் இங்கே கதவையே சாத்திட்டு உள்ளே போய் படுத்துறாங்க. தங்கமயில் வந்து கதவை தட்ட இங்கே சரவணன் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக படுத்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு படுத்திருக்காங்க. இங்கே அவங்க வந்துட்டு வெளியில் ஹால்லே உட்காந்துருக்காங்க. இவர் எப்போ கதவு திறப்பாரு, இவர் கோவப்படுறதே இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன், இவருக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியிலையும் இங்கே தங்கமயில் இருந்துகிட்ருக்காங்க.